மகனை கவனமாக சேகரிக்க வேண்டும். ஒரு கால் இருக்கு, இங்க ஒரு கால் இருக்கு, சட்டில பேண்ட் ஷர்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சே நான் போனேன். அந்த குழந்தைகளோடு அவர் விட்டு பிரியாமல் நாம் சேகரித்து சர்வ ஜாக்கிரதையாக வர வேண்டும். எப்பொழுது வருவாய் என்ற வழியை ஈடுபடுத்தவனமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அவனை சென்று வாடா கண்ணே. அப்பா உங்கள் பெறாத பிள்ளையாக நினைக்கின்றேன். உங்களையும் என் பிள்ளை போல் பாவிக்கிறேன். அப்பா உங்கள் சகோதரர் போல் பக்கத்திலே வைத்திருந்து பத்திரமாக அழைத்து வர வேண்டும். என் மகன் யார் தெரியுமா? நான் பெற்ற பிள்ளை. இப்பொழுது உங்களிடத்தில் நான் யாரும் ஒப்படைக்க போகின்றேன். என் உயிரையே ஒப்படைக்க போகின்றேன். என் உயிர் உங்களிடத்தில் இருக்கிறது. பத்திரமாக எடுத்து வர வேண்டும். அடைக்கலமே கட்டுக்கு போகும் வாருங்கள். தம்பி தம்பிங்கிற அண்ணன் மாறுகளா? அண்ணன் கேட்க மாறு. அண்ணான்னு சொல்லடா. அண்ணான்னு சொல்றேன். தம்பி செத்துருக்கா?
வந்தோம். ஆமா அண்ணமார்களா. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கின்றதா அண்ணமார்களா? புத்து விட்டப்பா கூட சரி அண்ணமார்களா. அங்க புத்தூர்ல வேட்டை இருக்கு, வண்ணாமுடி வாடி இருக்கு, ராந்திரப்பட்டினம் ஆண்டிமலை வரைக்கும் போற வழி இருக்கு. நமக்கு தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவை? புத்துக்கிட்ட போனா என்ன பண்ணிட்டு போயிடும்? பாம்பு இருக்கும் அண்ணமார்களா. அண்ணமார்களா. காரை குண்டை மூழ்கிட்டே கம்பிள் பூச்சி என்னது தம்பி அம்மா சொன்ன மாதிரி இந்த தெருப்பையும் அறுக்கணும். எவன் தொப்ப கிடைக்குதுன்னு நீ அறுக்கணும். தெருப்பை என்ன அப்படியா அண்ணமார்களா? நீ எந்த ஒண்ணு போற? வடக்கு திசை செல்கின்ற அண்ணமார்களா. வடக்கு போனவன் வாரியே என்னன்னு தெரியல. இல்ல அண்ணமார்களா, அங்கதான் சொல்லுவோம் அண்ணமார்களா. வடக்கு தான் போறியா? ஆமா சரி, நீ எங்கடா போற? நான் தெரிஞ்சுட்டே போறேன். திண்டிவனம். ஆமா சரி, திண்டிவனம் போற. அங்கே உனக்கு திண்டிவனம் போவாத. அடுத்த வருஷம் நீ குட்டி வச்சுட்டு ஏன் உன்னை கொண்டு வருவான். மொத்தமான பயிர்வா. சரி, என்ன ஆச்சுப்பா ஜோன் ஆச்சுப்பா. ஏண்டா தம்பி யார் எங்க என்னடா தம்பி யார் எங்க போனாலும் அதோ சேர்த்து பாரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு வந்து எல்லாம் ஒண்ணா சந்திச்சு அப்புறம் எல்லாம் ஒண்ணு கூடி எல்லாம் வீட்டுக்கு போனோம். வச்சுமாடா அப்படியா அண்ணமார்களா? காட்டுக்கு போ தன்னை தேடி தேடி தீயங்குரன் பாவி மதி மயமுறை நாவி இந்த திகிலடைந்த வனங்களிலே ஐயையோ கூவி நான் அழகிறேன் பாவி. ஆகாத இடத்தில் பள்ளி ஐயோ கத்தோதே அடிவயோ
வேகத்தடி எங்க வெட்டி வச்சிருக்கான் பாருங்க ஐயா. காட்டுல போய் வேகத்தடி வெட்டி காரியத்துக்கு வந்த ஆய மாதிரி உட்காந்துருக்கு. இல்ல படு ஐயா படு. தம்பி தம்பி கேவல் தோசை சேர்ந்துடுறா தம்பி. வாழ ஊட்ட போகும் பொய்து போகுது. அண்ணமார்களா மயக்கமாக வருகின்றது அண்ணமார்களா. சாப்பாடு சாப்பிடுறான்னு சொன்னேன் வேணாட்டீங்க. மயக்கம் வருது. இல்லை அண்ணமார்களா அரவம் தீண்டி விட்டது அண்ணமார்களா. தம்பி என்ன சொல்றீங்க? சர்ப்பம் தீண்டி விட்டது அண்ணமார்களா. சர்ப்பத்து கிடைக்காதா? 1 மணி ஆகும். 1 மணிக்கு கண்ணு சர்ப்பத்து வாங்கி தரேன். இல்லை அண்ணமார்களா அரவம் தீண்டி விட்டது அண்ணமார்களா. அரவானுக்கு இதே பிரச்சனை தான். அங்க போய் இங்க வந்து அரவான் வந்து பிரச்சனை பண்றான் போடுறது. தம்பி பயப்படாது. இல்லை அண்ணமார்களா நல்ல பாம்பு தீண்டி விட்டது அண்ணமார்களா. அதுதான் நல்ல பாம்பு. ஒன்னு எப்படி கிடைக்கும்? சரி கிடைச்சிச்சு பயப்படாத. தூக்கிட்டு போறோம் வீட்டுக்கு போ. மாலை அடைக்குதண்ணா மயக்கமாகுதண்ணா மாலை அடைக்குதண்ணா 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 மலையவர்க்கு அடுமையாகி மாறி கண்டு வைத்து வந்து மலையவரை தியங்க விட்டு மடிய போவேன் காணகத்தில் என்ன செய்வேனண்ணா என்னுடைய போகுதண்ணா என்ன செய்வேனண்ணா செய்வேனண்ணா செய்வேனண்ணா. அண்ணமார்களா என்னை அடிமை கொண்ட வேலைக்கு இன்னும் சில காலம் ஊதியம் செய்யாமல் மடிகிறேன் என்றால் கவலையாக இருக்கின்றது அண்ணமார்களா. அண்ணமார்களா என்னை அடிமை கொண்ட வேலைக்கு 1000 கோடி நமஸ்காரம் செய்தேன் என்றும் தெரிந்து கொண்ட அண்ணமார்களா. என்னை பெற்றெடுத்த தாயாருக்கு 1000 கோடி நமஸ்காரம் செய்தேன் என்றும் தெரிந்து கொண்ட அண்ணமார்களா. நான் எத்தனை பேரும் எடுத்த போதிலும் தங்களுக்கு மகனாகவே பிறப்பேன் என்றும் தெரிவிக்க வேண்டும் அண்ணமார்களா. தம்பி தேவதாசா தம்பி தேவதாசா அண்ணன் உத்திக்கு பண்ணுறது கொட்டாங்க. தம்பி தேவதாசா இன்னைக்கு காரியத்துல பாம்பு கிடத்து எந்த கிடக்கு குழந்தை தேவதாசர் கானகத்திலே பாம்பு கிடத்து இறந்து கிடக்கின்றார். அம்மா உங்களை குழந்தை பாம்பு கிடத்து இறந்து விட்டால் என்றால் அந்த அம்மாவை உயிர் போனாலும் போகணும். அதனால தாத்தா என்ன பண்ணினார்? தாத்தா பண்ணி என்ன சொல்ற? தாத்தா ஒரு குழந்தையும் அம்மாவையும் விலை கொடுத்து வாங்கினார். முத்தையா பக்கத்தாத்துல அடுத்தாத்துல எல்லாம் புல்கச்சு போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நேற்று அகத்துல வேலை பார்க்க முடியலடா. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு என் ஆத்துக்காட்ட சொன்னேன்டா முத்தையா. குழந்தை வாங்கிருக்கிறாரு. நேற்று குழந்தைன்னா கொள்ளாசடாண்டி என்னன்னா அவளை கூட்டிட்டு அவளை கூப்பிடுங்க. கூப்பிடுது மந்தி மூக்கு லட்சணமா சம்பளம் இல்ல அத சம்பளம் தான். இதே மாதிரி கதையை கொடுத்துட்டு தூங்குறீங்க. என்னுடைய மச்சான்